ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஹிந்தியில் வெளியாக இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம் ஷைத்தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷைத்தான்ற டைட்டில் மாதவன், ஜோதிகா, அஜய் தேவகன், அதுக்கு மேலே ட்ரெய்லரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. கங்கனா நடித்த குயின் மாதிரியான படத்தை டைரக்ட் பண்ண விகாஷ் பாகல் தான் இதை இயக்கியிருக்காரு. இது குஜராத் மொழியில் வந்த வஷ் படத்தோட ரீமேக். ஒரு தெரியாத ஆளு கூப்பிடாமையே வீட்டுக்குள்ளே வந்து அவங்க டீனேஜ் மகளை மர்மமான முறையில் கட்டுப்படுத்துறான். அவன் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் செய்கிறா. அந்த அன்னியன் எதுக்காக அந்த மாதிரி செய்கிறான்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டான கபீர், அவன் மனைவி ஜோதி, டீனேஜ் மக ஜான்வி, 8 வயசுலேயே கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற அவரோட குட்டி தம்பி துருவன்னு இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். ஹாலிடேஸில் ஜாலியாக இருக்கிறதுக்கு அவங்க பண்ணை வீட்டுக்கு கிளம்புறாங்க. பண்ணை வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ரோட் சைடு தாபாவில் கபீர் டீ வாங்குறதுக்காக சில்லறை இல்லாமல் தவிக்கும் போது வனராஜன் ஒரு ஆள் கேட்காமே வாங்கி தந்து ஃப்ரெண்ட் ஆகிறான். அப்புறம் கபீர் குடும்பம் பண்ணை வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பண்ணை வீட்டில் ஜாலியாக இருக்கும்போது அங்கே வனராஜ் தன்னோட ஃபோனை சார்ஜ் செய்யணும்னு உள்ள நுழையிறான். அட்ரஸ் கொடுக்காமலே எப்படி தேடி வந்தான்னு கபீர் கேட்க அவன் ஜான்வி தான் வழி சொன்னான்னு சொல்றான். அவனோட பிஹேவியரும் விசித்திரமா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா கபீரும் ஜோதியும் அவங்க மக ஜான்வி ஒரு மாதிரி மாறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. வனராஜ் ஜான்வியை ஆடவும் சாப்பிடவும் உட்காரவும் அவன் விருப்பப்படி ஆட்டி படைக்கும் போது ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. வனராஜோட இந்த செய்கை ஜான்விக்கும் அவரோட குடும்பத்துக்கும் பயங்கரமாகவும் ஆபத்தாகவும் மாறுது. வனராஜ் எதுக்காக இப்படி பண்றான், இந்த குடும்பம் அவனோட இந்த விபரீத விளையாட்டுல இருந்து தப்பிக்க முடியுமான்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஹாலிவுட் படமான டேக்கன்ல இருந்து திருஷ்யம் வர அப்பா மகளை காப்பாற்றுற கதைங்க நல்லாவே போயிருக்கு. இதுல அஜய் தேவகன் தன் மகளுக்காக நேரத்தை மீறி ஓடுற அப்பாவா 6 மாதம் கிட்ட மோதி இந்த படத்தை இன்னும் சுவாரஸ்யமாகவும் எங்கேஜிங்காகவும் ஆக்கியிருக்காரு. இது தவிர ஷைத்தான் சிஜி அவ்வளவா யூஸ் பண்ணாமல் உருவாக்கி இருக்கிற அந்த சூழ்நிலையை சொல்லணும். மேலும் இது பெரும்பாலும் வில்லனோட கெட்ட நோக்கமும் அவன் பண்ற விளையாட்டுகளும் அதோட விளைவுகளும் சார்ந்தது. இதுவே உங்களுக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு உணர்வை தரும். அவ்வளவா சஸ்பென்ஸ் இல்லைனாலும் பில்டப் அசர வைக்குது. அதுவும் மாதவன் என்ட்ரியான உடனே படத்தோட பெரும்பகுதி பரபரப்பாக எழுதிட்டு போகுது. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்க சரிப்பா இருக்கும். முக்கியமா எங்க இருக்கக்கூடாதோ அங்க பயமுறுத்துற சூழ்நிலையை உருவாக்குறதுல கேமராமேன் சுதாகர் ரெட்டி இருக்காருன்னா அமித் திரிவேதி தன்னோட பின்னணி இசையில அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இருந்தும் இந்த விறுவிறுப்பான கதையை வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நல்ல சான்ஸ் இருந்தும் ரீமேக் பண்ற பிரஷரும் அதனால ஏற்பட்ட வீக்கான ஸ்கிரிப்டும் இதை வேற லெவலுக்கு கொண்டு போக முடியாம தள்ளி இருக்கு. நடிப்புல அஜய் தேவகன் ஒரு அப்பாவா தன் கடமையை செய்யறாரு. ஆனா மாதவனும் அவர் கேரக்டர் மேல ஆடியன்ஸுக்கு வெறுப்பு வர அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு. இவருக்கு சரியா ஜான்வியா வர ஜான்கி போடிவாலாவும் நடிச்சிருக்காங்க. ஜோதிகாவுக்கு பெருசா செய்யறதுக்கு இந்த படத்துல அவ்வளவா இல்லை. ஆனா ஒரு கடத்துல தன் பெண்ணுக்காக ஆக்ரோஷமா மாதவன் கிட்ட சண்டை போடுறத பார்க்கணும். நாம கஷ்டப்படுறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் பெரும்பாலும் நம்மளோட செய்கைகளே காரணம். யாரோ ஒருத்தர் கொடுக்கறத யோசிக்காம சாப்பிட்டுட்டு நம்ம சுதந்திரத்தை எழுந்துட்டு நிற்கிறத நினைச்சு பார்க்கவே முதுகு தண்டு ஜில்லிட்டு போகுது. இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த படம் தமிழில் டப்பாகி வரும்போது மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.